வணக்கம் சொல்லுமி. காரைக்குடியில் உள்ள சுப்பிரமணியபுரம் முதல் வீதியில் முன்னாள் நிதி அமைச்சர் சிதம்பரத்தின் அலுவலகம் உள்ளது. இந்த அலுவலகத்தை அவரது மகனும் சிவகங்கை தொகுதி எம்பியுமான கார்த்தி சிதம்பரம் பயன்படுத்தி வருகிறார். இப்ப இந்த அலுவலகத்தில் ஆண்டியப்பன் என்பவர் காவல் நிலைய வேலை பார்த்து வருகிறார். நேற்று இரவு 12 மணி வரை காவலில் ஈடுபட்டவர் அதன் பிறகு ஓய்வெடுக்க சென்றுள்ளார். இந்நிலையில் நள்ளிரவில் அப்பகுதியில் புகுந்த மர்ம நபர்கள் சிலர் 2 பாட்டில் மண்ணெண்ணெய் குண்டை சிதம்பரத்தின் அலுவலகத்தின் மீது வீசி சென்றனர். இதில் ஒரு குண்டு தரையில் பட்டு சிதறியுள்ளது. மற்றொரு குண்டு அப்பகுதியில் உள்ள புல்வெளியில் விழுந்ததால் வெடிக்காமல் இருந்துள்ளது. இந்நிலையில் இன்று காலை காவலாளி அந்த வளாகத்தை சுத்தம் செய்ய பார்த்தபோது பாட்டில்கள் சிதறி கிடந்தது தெரிய வந்துள்ளது. இது குறித்து எம்பி அலுவலக உதவியாளர் செந்தில் என்பவருக்கு தகவல் தெரிவித்தார். அதன் அடிப்படையில் காரைக்குடி வடக்கு போலீசில் செந்தில் புகார் அளித்தார். வடக்கு இன்ஸ்பெக்டர் ராமச்சந்திரன் நேரில் ஆய்வு செய்து விசாரணை நடத்தி வருகிறார். மேலும் சிதம்பரம் அலுவலகம் அமைந்திருக்கும் அந்த தெருப்பகுதியில் உள்ள ஒரு சிசிடிவி கேமராவையும் மர்ம நபர்கள் சிலர் உடைத்து சென்றுள்ளனர். இதனால அப்பகுதியில் மற்ற சிசிடிவி கேமராக்களை போலீசார் ஆய்வு செய்தனர். தகவல் இருந்த சிவகங்கை காவல் கண்காணிப்பாளர் சிவபிரசாத் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினர் மாங்குடி மற்றும் கட்சியினர் சம்பவ இடத்தை நேரில் பார்வையிட்டனர். இது குறித்து போலீஸ் தரப்பில் கூறப்படுவதாவது, சமீபத்தில் திமுகவுடன் காங்கிரஸ் கூட்டணி பேச்சுவார்த்தை நடப்பதற்கு காங்கிரஸ் மட்டுமின்றி திமுகவினரிடையே வார்த்தை போர் உச்சத்தை எட்டியிருந்தது. கூட்டணி இறுதியாவதற்கு சிதம்பரம் முக்கிய மைல்கல்லாக இருந்தார். இதனால் காரைக்குடியில் போட்டியிடலாம் என்று எண்ணியிருந்த திமுகவினருக்கு இது பெருத்த ஏமாற்றத்தை அளித்தது. எனவே இது உட்கட்சி பூசலாக இருக்குமா என்ற கோணத்திலும், மேலும் ஈரான் அமெரிக்க போரின் போது ஈரான் உச்சபட்ச தலைவர் கமேனி கொல்லப்பட்டது குறித்து சிவகங்கை எம்பி கார்த்தி சிதம்பரம் கமேனிக்கு எதிராக கருத்து வெளியிட்டிருந்தார். இது குறித்து சமூக வலைதளங்களில் அவருக்கு எதிரான கருத்து வெளியிடப்பட்டதுடன் காரைக்குடியில் கண்டன போஸ்டர்களும் ஒட்டப்பட்டிருந்தன. இந்த தரப்பை சேர்ந்தவர்கள் வீசிருக்கலாம் என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணை மேற்கொண்டிருந்தனர். சலோமி. வணக்கம் சலோமி. காரைக்குடியில் உள்ள சுப்பிரமணியபுரம் முதல் வீதியில் முன்னாள் நிதி அமைச்சர் சிதம்பரத்தின் அலுவலகம் உள்ளது. இந்த அலுவலகத்தை அவரது மகனும் சிவகங்கை தொகுதி எம்பியுமான கார்த்தி சிதம்பரம் பயன்படுத்தி வருகிறார். இப்ப இந்த அலுவலகத்தில் ஆண்டியப்பன் என்பவர் காவல் நிலைய வேலை பார்த்து வருகிறார். நேற்று இரவு 12 மணி வரை காவலில் ஈடுபட்டவர் அதன் பிறகு ஓய்வெடுக்க சென்றுள்ளார். இந்நிலையில் நள்ளிரவில் அப்பகுதியில் புகுந்த மர்ம நபர்கள் சிலர் 2 பாட்டில் மண்ணெண்ணெய் குண்டை சிதம்பரத்தின் அலுவலகத்தின் மீது வீசி சென்றனர். இதில் ஒரு குண்டு தரையில் பட்டு சிதறியுள்ளது. மற்றொரு குண்டு அப்பகுதியில் உள்ள புல்வெளியில் விழுந்ததால் வெடிக்காமல் இருந்துள்ளது. இந்நிலையில் இன்று காலை காவலாளி அந்த வளாகத்தை சுத்தம் செய்ய பார்த்தபோது பாட்டில்கள் சிதறி கிடந்தது தெரிய வந்துள்ளது. இது குறித்து எம்பி அலுவலக உதவியாளர் செந்தில் என்பவருக்கு தகவல் தெரிவித்தார். அதன் அடிப்படையில் காரைக்குடி வடக்கு போலீசில் செந்தில் புகார் அளித்தார். வடக்கு இன்ஸ்பெக்டர் ராமச்சந்திரன் நேரில் ஆய்வு செய்து விசாரணை நடத்தி வருகிறார். மேலும் சிதம்பரம் அலுவலகம் அமைந்திருக்கும் அந்த தெருப்பகுதியில் உள்ள ஒரு சிசிடிவி கேமராவையும் மர்ம நபர்கள் சிலர் உடைத்து சென்றுள்ளனர். இதனால அப்பகுதியில் மற்ற சிசிடிவி கேமராக்களை போலீசார் ஆய்வு செய்தனர். தகவல் இருந்த சிவகங்கை காவல் கண்காணிப்பாளர் சிவபிரசாத் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினர் மாங்குடி மற்றும் கட்சியினர் சம்பவ இடத்தை நேரில் பார்வையிட்டனர். இது குறித்து போலீஸ் தரப்பில் கூறப்படுவதாவது, சமீபத்தில் திமுகவுடன் காங்கிரஸ் கூட்டணி பேச்சுவார்த்தை நடப்பதற்கு காங்கிரஸ் மட்டுமின்றி திமுகவினரிடையே வார்த்தை போர் உச்சத்தை எட்டியிருந்தது. கூட்டணி இறுதியாவதற்கு சிதம்பரம் முக்கிய மைல்கல்லாக இருந்தார். இதனால் காரைக்குடியில் போட்டியிடலாம் என்று எண்ணியிருந்த திமுகவினருக்கு இது பெருத்த ஏமாற்றத்தை அளித்தது. எனவே இது உட்கட்சி பூசலாக இருக்குமா என்ற கோணத்திலும், மேலும் ஈரான் அமெரிக்க போரின் போது ஈரான் உச்சபட்ச தலைவர் கமேனி கொல்லப்பட்டது குறித்து சிவகங்கை எம்பி கார்த்தி சிதம்பரம் கமேனிக்கு எதிராக கருத்து வெளியிட்டிருந்தார். இது குறித்து சமூக வலைதளங்களில் அவருக்கு எதிரான கருத்து வெளியிடப்பட்டதுடன் காரைக்குடியில் கண்டன போஸ்டர்களும் ஒட்டப்பட்டிருந்தன. இந்த தரப்பை சேர்ந்தவர்கள் வீசிருக்கலாம் என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணை மேற்கொண்டிருந்தனர். சலோமி. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி செந்தில்குமார்.